கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரிப்பதால் குறிப்பிட்ட இடங்களில் தற்காலிகமாக கட்டணமின்றி சுற்றி பார்க்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் அரவிந்த் வழங்க கேட்கலாம். அரவிந்த், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் பில்லராக், குணா குகை, பைன்மரச்சோலை, மோயிர் சதுக்கம் உள்ளிட்ட சுற்றுலாத்தலங்கள் உள்ளன. இந்த சுற்றுலாத்தலங்கள் செல்வதற்கு ஒரே முறை நுழைவு கட்டணம் ரத்து செய்ய வேண்டும், QR கோடு மூலம் கட்டணம் வசூல் செய்வதை நீக்க வேண்டும் என வலியுறுத்தி சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் 2000க்கும் மேற்பட்டோர் சுமார் 7 மணி நேரத்துக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகையால் சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் கட்டணமின்றி வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுற்றுலாத்தலங்களான பில்லராக், குணா குகை, பைன்மரச்சோலை, மோயிர் சதுக்கம் உள்ளிட்ட சுற்றுலாத்தலங்களுக்கு சென்று வரலாம் எனவும், வழக்கம் போல திங்கட்கிழமை முதல் QR கோடு மூலம் நுழைவு கட்டணம் செலுத்தி சுற்றுலா பயணிகள் சென்று வரலாம் என மாவட்ட ஆட்சியர் சரவணன் அறிவித்துள்ளார். மேலும் சுற்றுலா வாகன ஓட்டிகள் 7 மணி நேரத்துக்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் இந்த அறிவிப்பை அறிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.